54 வயசு. அப்பாவுக்கு 2 கண்ணும் தெரியாது. அவங்கள கூட்டு ஆவடியில் 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அப்புறம் திருச்சியில் மாற்றிட்டாங்க. வேலைக்கு தான் போனார் சாமி 2019. இப்படி உங்களை பட்டையடிச்சு இது பண்ணி போய் உட்காந்து வேலை பார்த்துருக்குள்ளே கீழே விழுந்தாலும் இருந்துட்டாரு. வெள்ளிக்கிழமை கும்பிட்டு காரணமே தேவையில்லை. புல்லு கடிக்கு வந்து கூட செத்து போயிடுவான். பூமியில வந்தீங்கன்னா ஒரு நாள் செத்து தான் செத்து போட்டாரு, இவர் செத்து போட்டாரு, அவர் செத்து போறத பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. கடவுளை பத்தி தான் அம்மா அப்பா இருக்காங்க. செத்து போட்டா என்ன கூட அப்பா இல்ல அம்மா இல்ல அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். கணவர் யாருமா தாலி கட்டி 3வது ஆளு கணவர் இறந்து போறான். ஒரு வாரத்துல மனைவி இறந்து போறேன். உலகத்துல இயக்கமா இதெல்லாம் அவர் ஏன் செத்தாரு இவர் ஏன் செத்தாரு யாரும் போய் கேள்வி. ஏன்னா அம்மா அப்பா இது வரைக்கும் நமக்கு இருக்காங்க. அம்மா அப்பா அவனுடைய ஆயுசு இருக்குது. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுசு கம்மியானால சீக்கிரம் போயிட்டாரு. இதுல என்ன சந்தேகம்? 2 பையனுங்க. ஒரு அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க, புள்ள செத்து போது என்ன பண்றது? அம்மா அப்பா இருக்க புள்ள எப்படி சாப்பிடலாம் யார போய் கேட்கலாம்? கேட்க முடியாது. கடவுள் யார போய் கேட்கலாம்? கடவுள் எங்க இருக்கிறாரு அவரை போய் கேட்கறதுக்கு? இதெல்லாம் அறியாம ஜனனம்னு ஒன்னாச்சுன்னா மரணம்னு ஒண்ணு உண்டு. அது எப்போ ஒன்னால நடக்கும். 5 வயசு குழந்தை செத்து போகுது. அப்பா அம்மா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி காப்பாற்றணும்னு நினைக்கிறான், காப்பாற்ற முடியாம போகுது. உலகத்தையே காப்பாத்துறேன்னு சொல்றாங்க டாக்டர், அவனையே அவன் காப்பாற்ற முடியாம செத்து போறான். மரணம்ன்றது யாரு காரணமே? ஆஸ்பத்திரிக்கு 5 பைசா கொடுத்தது. ஆஸ்பத்திரிக்கு ஏமா கொண்டு வீட்டுல ராத்திரி படுத்துக்கிற பேசிட்டு காலையில் பழ போனமாக்குறான். மரணம்ன்றது எல்லாருக்கும் வருமா? எது மரணம் அடையுது? உடல் மரணம் அடையுது, உயிர் மரணம் அடையாது இல்ல. கனவுலயே சொன்னார் நான் வந்து பிறப்பேன். அதே மாதிரி பேரம் பிறந்துட்டா 7 மாசம் பொறுப்பாரு பிறந்திருக்கிறான். உடல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு புருஷன் நீ பொண்டாட்டின்னு அவருக்கு தெரியும். உடலை விட்டு அவர் வெளியே போனா நீ யாரு அவர் யாருன்னு உனக்கு தெரியும். அவரை மாதிரியே பிறந்திருக்கான். இருக்கட்டும், நினைப்பு தானே காரணம். நிறைய பேருக்கு அது மாதிரி பிறக்கும். எனக்கு கூட எங்க அப்பா மாதிரியா தாங்கிறான் எங்க பையன். எங்க அப்பா தான் வந்து பிறந்துட்டான் நான் நினைச்சுக்கிறேன். அப்புறம் நான் யோசிப்பேன் நான் எவ்வளவு பேர் முட்டாளி நீ. ஏன்னா அப்பா வந்து இங்க பிறக்க மாட்டாரு, அம்மா வந்து இங்க பிறக்காது. நம்ம ஆசை அது. சரி சரி அவரே நினைச்சிட்டாரு பாசமா வச்சு நினைச்சு அது ஒண்ணும் தப்பு கிடையாது. 32 வருஷம் அது ஆவடியில தான். நீ 100 வருஷம் கூட நினைச்சுக்கிட்டு ஒரு தப்பு கிடையாது. 32 வருஷம் நல்லா வச்சிருந்தாரு. இப்ப 52 வருஷம் நல்லா வச்சிருந்தாரு. எந்த குறையும் இல்ல. இறந்து நல்லா அடி அடி அடிச்சிருந்தாருன்னா அக்கா வீட்டு பொம்பளை அடிக்கிற மாதிரி இப்ப நீ உங்க வீட்டுக்கார பத்திக்கு பேச மாட்டேன். பேச மாட்டேன். அவ்வளவு ஆம்பளவனுடைய நிலை என்னத்தமா அதுக்குதான் சொன்னான். பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனம் குளிர பேச மாட்டான். இவ சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்து போய் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டா பொண்டாட்டி சொல்ல உன்ன மாதிரி புருஷன் உலகத்திலேயே இல்லடான்னு சொல்லுவா. ஆனா சம்பாதிக்கிறத கொடுக்கலாம் தொடர்பு கட்ட வச்சு வழியில உட்கார்ந்து நிற்பான் அப்படின்ட்டு. அதனால உங்க வீட்டுக்கார நல்லா சம்பாதிச்சு கொடுத்தாரு நீ நினைச்சுங்கிற. இன்னொரு பொண்டாட்டி சொல்ல கவர்மெண்ட் வேலை தான் இருக்கட்டும்மா, எந்த வேலை கூலி வேலை கூட இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலை சம்பாதிச்சு பண்ணி கொடுக்க மாட்டாரா? சில பொண்டாட்டி சொல்றா இவன் எப்ப சாவான்னு தெரியலையேன்றான். அவளை பொண்டாட்டா நீ பொண்டாட்டான். வசதியை கொடுக்கறத பொறுத்து அவன் நடந்துக்கிறத பொறுத்து தான் பொண்டாட்டிங்க நினைக்கிறது, புருஷனுங்க நினைக்கிறது. அதனால அது பேசுறதுக்கு இல்ல இது இடம். அது ஜோசியர்கிட்ட போய் பேசு. இது ஆன்மீகம் பேசுற இடம்.